கலியுகம் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியுமா? உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய போரான மகாபாரத போர் நடந்த அந்த 18 நாளில் மகாபாரத போர் 9வது நாளில் தான் கலியுகம் வந்து பிறந்துச்சான். இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனை மாதிரி கிருஷ்ண பகவான் இந்த பூமியில் நடமாடிட்டு இருந்த வரைக்கும் கலியுகத்தோட தாக்கம் இந்த பூமியில் இல்லாமல் இருந்துச்சான். எப்போ கிருஷ்ணர் தன்னோட தேகத்தை விட்டு வைகுண்டம் போனாரோ அடுத்த நோடியே இந்த கலியுகத்தோட ஆதிக்கம் பூமியில் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சான். கிருஷ்ணர் தேகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய நெருங்கிய நண்பரான உத்தவருக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அதை வந்து உத்தவ கீதை அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் கிருஷ்ணர் பாண்டவர்கள்கிட்ட கலியுகத்தை பற்றி என்ன பேசினாரு அப்படின்னும் இந்த உத்தவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னார்? பிரம்ம வைவர்த்த புராணத்தில் கிருஷ்ணருக்கும் கங்காதேவிக்கும் நடந்த முக்கியமான உரையாடல் வந்து என்ன? அதில் பாவம் அதிகமாக செஞ்சவங்க தன்னோட பாவத்தை வந்து கழிக்கிறதுக்கு இந்த கலியுகத்தில் ஒரு எளிமையான வழி இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நாம் இந்த பதிவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் யுதிஷ்டர் ஹஸ்தினாபுரத்தோட அரசராக முடிசூட்டப்படுறாரு. ஒரு நாள் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு வரும்போது அப்போது யுதிஷ்டர் இல்லை, அவர் வந்து அரசவையில் இருந்தார். மற்ற நால்வரான அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் வந்து கிருஷ்ணரை வரவேற்கிறாங்க. கிருஷ்ணருக்கு நல்ல உபசரிப்புலாம் கொடுத்துட்டு நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும் போது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. கேசவா, இப்போ நாம் துவாபர யுகத்தில் இருக்கோம், அடுத்து கலியுகம் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த கலியுகத்தில் தர்மத்தோட நிலை வந்து என்னவா இருக்கும்? அப்போ வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட சந்தேகத்தை கேட்குறாரு. இதற்கு கிருஷ்ணன் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டேவும், உங்களுக்கு கலியுகம் எப்படி இருக்குன்னு நான் நேரடியாகவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லையும் 4 அம்புகளையும் எடுத்து திசைக்கு ஒரு அம்பாக விடுறாரு. அப்புறம் 4 பேரையும் பார்த்து, நீங்கள் திசைக்கு ஒரு ஆளாக போங்க, போயிட்டு இந்த அம்பை நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வாங்க, திரும்ப எடுத்துகிட்டு வரும்போது அங்கே நீங்கள் பார்த்த காட்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு 4 பேர்த்துக்கிட்டையும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அர்ஜுனன் ரொம்ப வேகமாக அந்த அம்பை தேடி போய்கிட்டு இருக்கும் போது அந்த அம்பு ஒரு மரத்தில் குத்தி நிற்கிறத வந்து பார்க்குறாரு. அம்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை எடுக்கும் போது ரொம்ப இனிமையான குயில் கூவுற சத்தம் வந்து கேட்குது. அர்ஜுனன் அந்த குயில் கூவுற சத்தத்தை கேட்டு மெய் மறந்து போய் நிற்கிறாரு. எங்கேருந்து இந்த குயில் கூவுதுன்னு சொல்லி சுற்றியும் பார்க்குறாரு. ஒரு மரத்து மேலே நின்று அந்த குயில் கூவுறதை வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. அந்த குயிலோட காலில் முயலை வந்து பிடிச்சு வச்சிருக்கு. அந்த முயலை வந்து கொத்தி கொத்தி திங்குது, அதுக்கப்புறம் கூவுது. இப்படி ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப வேதனையாக போச்சான். இதுதான் கிருஷ்ணர் சொன்ன வித்தியாசமான காட்சியோ? இந்த காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுமையாகவும் இருக்குது, குழப்பமாகவும் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டேவும் அர்ஜுனன் திரும்பி வராரு. அடுத்ததாக பீமன் கிருஷ்ணர் அம்பு விட்ட ஒரு திசையில் ரொம்ப வேகமாக போகிறாரு. கிருஷ்ணர் விட்ட அம்பை தேடி ரொம்ப தூரம் போகிறாரு. ஒரு இடத்துல அவருக்கு அம்பு வந்து தென்படுது. அம்பு எடுத்துகிட்டு திரும்ப வரும்போது அவருக்கு தாகம் எடுக்குது. பக்கத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கண்ணில் 5 கிணறுகள் வந்து தென்பட்டது. அப்படியே தண்ணி நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்துதான். பக்கத்தில் போய் பார்த்தா சுற்றியும் 4 கிணறுகள் இருக்குது, நடுவில் ஒரு கிணறு இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா அந்த 4 கிணறுகளிலுமே வந்து தண்ணீர் நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு. ஆனால் நடுவில் இருந்து அந்த கிணத்துல தண்ணியே இல்லாமல் கிணறு வற்றி போயிருக்கு. இதை பீமன் பார்த்துட்டு இது எப்படி சாத்தியம்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு குழப்பத்திலேயே திரும்பி வர்றாரு. அதுக்கடுத்து நகுலன் பார்த்த காட்சி விசித்திரத்துலேயும் ஒரு விசித்திரம். நகுலன் அம்பை எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது ஒரு பசுமாடுக்கு பிரசவம் நடக்கிறத பார்க்குறாரு. கன்றுக்குட்டி வெளியே வந்ததுக்கப்புறம் பாசத்தோடு ஒரு பசுமாடு தன்னோட குட்டியை நக்கி சுத்தம் பண்ணு தெரியுமா? இதுதான் அந்த பசுமாடும் பண்ணுச்சு. இதை நகுலன் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கன்றுக்குட்டி சுத்தமானதுக்கு அப்புறமும் அந்த பசுமாடு தொடர்ந்து நக்கிக்கிட்டே இருந்திருக்கு. பசுமாடு தொடர்ந்து அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட சொரசொரப்பான நாக்கால கண்ணுக்குட்டிக்கு காயம் ஏற்பட்டுருக்கு. இருந்தும் பசுமாடு நிறுத்துற மாதிரி தெரியல, தொடர்ந்து பாசமாக கண்ணுக்குட்டியை நக்கிக்கிட்டே இருந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வம்பா பசுமாடையும் அந்த கண்ணுக்குட்டியும் வந்து பிரிச்சிருக்காங்க. நகுலன் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காரு. அந்த குழப்பத்திலே நகுலனும் திரும்பி வந்திருக்காரு. அடுத்து சகாதேவன் ஒரு மலை அடிவாரத்தில் கிருஷ்ணர் விட்டு அம்பு குத்தி இருக்கிறத வந்து பார்க்குறாரு.
அந்த அம்பை எடுக்க போகலான்னு சகாதேவன் போகும்போது ஒரு பெரிய பாறை மலை உச்சியிலிருந்து வேகமாக உருண்டு வந்திருக்கு. வழியில் இருந்த பெரிய பெரிய மரங்களால் கூட அந்த பாறையை தடுத்து நிறுத்த முடியல. அந்த பாறை அந்த மரங்களையும் நசுக்கிட்டு வேகமாக உருண்டு வந்திருக்கு. இதை பார்த்த சகாதேவன் உடனே சீக்கிரமாக அந்த அம்பை எடுத்துட்டு விலகி போயிருக்காரு. அவ்வளோ வேகமாக உருண்டு வந்த அந்த பாறை ஒரு சின்ன செடி மேலே பட்டு அப்படியே நின்று இருக்கு. சகாதேவனுக்கு பெரிய அதிர்ச்சி. வழியில் இருந்த பெரிய பெரிய மரங்களால் கூட தடுத்து நிறுத்த முடியல அந்த பாறையை. ஆனால் இந்த சின்ன செடி பாறையை தாங்கி நிற்கிதே, இது எப்படி சாத்தியம்னு சொல்லி சகாதேவனுக்கும் ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தோடையே அவரும் திரும்பி வந்திருக்காரு. 4 பேருமே கிருஷ்ணர்கிட்ட அம்பை கொடுத்துட்டு அவங்க பார்த்த அந்த விசித்திரமான காட்சிகளை எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் முதல்ல அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, நீ அந்த முயலை சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்து விசித்திரமாக இருக்குன்னு சொன்னியே, கலியுகத்தில் அதுதான் நடக்கும். ஒருத்தவங்க பேசுகிற பேச்சுக்கும் அவங்களோட செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது. இனிமையாக பேசுவாங்க, ஆனால் அவங்களோட செயல் கொடூரமானதாக இருக்கும். கலியுகத்தில் தன்னை பெரிய ஆன்மீகவாதியாக காட்டிக்கிற நபர்கள் எல்லாம் ரொம்ப அறிவாக பேசுவாங்க. அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அவங்க அவங்கள பின்பற்ற மக்களுக்கோ இல்லைன்னா அவங்களோட சீடர்களுக்கோ உண்மையான ஞானத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மாறா அந்த மக்களை தன்னோட சுயநலத்துக்காக தான் பயன்படுத்திப்பாங்க. இதுதான் நீ பார்த்த காட்சிக்கான விளக்கம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தன்னோட விளக்கத்தை கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. அடுத்து பீமன் தான் பார்த்த காட்சிக்கான விளக்கத்தை கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, பீமா, நீ நல்லா நீர் நிறைஞ்சு வழிகிற 4 கிணறை பார்த்ததாகவும் அதுக்கு நடுவில் நீரே இல்லாமல் வத்தி போய் இருக்கிற ஒரு கிணறை பார்த்ததாகவும் சொல்கிறல. கலியுகத்தில் அந்த நீர் இல்லாமல் வத்தி போயிருக்கிற கிணறு ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களை குறிக்கும். அந்த நீர் நிறைஞ்சு வழிஞ்சு ஓடுற அந்த கிணறுகள் இருக்குது பார்த்தியா, அது செல்வந்தர்களை குறிக்கும். கலியுகத்தில் செல்வந்தர்கள் தன்னோட செல்வத்தை தேவையே இல்லாமல் வீணாக கூட செலவழிப்பாங்களே தவிர்த்து ஏழ்மை நிலையில் அவங்க பக்கத்துலேயே மக்கள் யாராவது இருந்தால் கூட அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் நீ பார்த்த காட்சிக்கான விளக்கம் அப்படின்னு பீமனுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அடுத்து நகுலன் கண்ட காட்சிக்கான விளக்கத்தை சொல்லும்போது, நகுலா, நீ பார்த்த காட்சியில் அந்த தாய் பசு அதோட கன்றுக்குட்டியை ரொம்ப பாசமாக நக்குச்சுல, அதே மாதிரி தான் கலியுகத்துலேயும் பெற்றவங்க அவங்க குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இதில் விஷயம் என்னென்னா, எப்படி அந்த தாய் பசு தான் கன்றுக்கு காயம் ஏற்பட்டதை கூட கண்டுக்காமல் தொடர்ந்து நக்கிக்கிட்டே இருந்ததோ, அது மாதிரி கலியுகத்தில் பெற்றோர்கள் அவங்களோட குழந்தை மேலே கண்மூடித்தனமான பாசத்தை வைப்பாங்க. குழந்தையை கண்டிக்காமல் வளர்ப்பாங்க. அந்த குழந்தை தப்பான வழியில் போனால் கூட இவங்க அவங்களோட பாசத்தினால அந்த குழந்தையை கண்டிக்காமல் வளர்ப்பாங்க. இது முடிவில் அந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்து ஏற்படுத்தும். அதுக்கு இந்த பெற்றோர்களோட பாசமே காரணமாக இருக்கும் அப்படின்னு நகுலன் பார்த்த காட்சிக்கான விளக்கத்தை கிருஷ்ணர் கொடுக்குறாரு. உடனே சகாதேவன், கிருஷ்ணா, இவங்க கண்ட காட்சிக்கு நீ கொடுக்குற விளக்கத்துக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, நான் கண்ட காட்சியை சொல்லவா அப்படின்னு சகாதேவன் அவர் பார்த்த அந்த காட்சியை விளக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சகாதேவா, எப்படி அந்த பாறை எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் வேகமாக உருண்டு வந்ததோ, அது மாதிரி தான் கலியுகத்தில் மனிதர்களோட மனம் அனுபவிக்கும்னு நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கும். இறைவனையும் இறைவனோட நாம ஜபத்தையும் ரொம்ப சாதாரணமாக மக்கள் நினைப்பாங்க. ஆனால் அப்படி அமைதியும் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற மக்களோட மனம் இறைவனோட அந்த நாம ஜபத்தால் கட்டுப்பட்டு நிற்கும். நீ பார்த்த காட்சிக்கான விளக்கம் அதுதான் சகாதேவா அப்படின்னு கிருஷ்ணர் அவரோட விளக்கத்தை கொடுத்துருக்காரு. 18 புராணங்களில் பிரம்ம வைவர்த்த புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது. அந்த புராணத்தில் கங்காதேவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட அவங்களோட கவலையை வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதில் கங்கை கிருஷ்ணர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கலியுகம் பிறக்க போகுது, நீங்கள் இந்த துவாபர யுகம் முடிஞ்ச உடனேவும் நீங்கள் வைகுண்டம் போயிடுவீங்க, இந்த பூலோகத்தில் இந்த கலியுகத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கங்கை கேட்க, அதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகம் பிறந்த முதல் 5000 ஆண்டுகள் உன்னோட புனித நீரால் மக்களோட பாவத்தை நீ நீக்குவ கங்கையே, அதுக்கடுத்த 5000 ஆண்டுகள் என்னோட நாமத்தை தினமும் பக்தி ஸ்ரத்தையோடு யார் சொல்லி வராங்களோ அவங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சுருந்தாலும் அந்த பாவம் எல்லாமே அவங்களுக்கு தீர்ந்து போகும். எப்படி நாம ஜபம் பண்ணுறவங்கள காற்று தொட்டால் கூட காற்று புனிதத்தன்மை அடையும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காராம்.
ஒட்டுமொத்த கலியுகத்தில் இந்த 10,000 ஆண்டுகள் தான் கலியுகத்தோட பொற்காலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த 10,000 ஆண்டுகள் கழித்து இறைவனை நினைக்கிறதே இருக்காதாமா. இறைவனோட பக்தர்கள் சொற்ப அளவில் ரொம்ப கம்மியாயிடுவாங்களாமா. யாருமே இறைவனோட நாமத்தை சொல்கிறதுக்கு கூட விரும்ப மாட்டாங்களாமா. அதர்மம் முழு வீச்சில் உலகம் முழுக்க பரவி இருக்குமா. கலியுகத்தோட முழுமையான பாதிப்பேவும் கலியுகம் தோன்றி 10,000 ஆண்டுகள் கழித்து தான் இருக்கும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கங்கை கிட்ட சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் ஹனுமானை பற்றி நல்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்ப்போம். நன்றி.